அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பண்ண போகிற ரெசிபி மட்டன் தால்ச்சா. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எலும்பை வேக வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எலும்பை வேக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதே அளவு துவரம்பருப்பு ரெண்டையும் ஈக்குவலாக போட்டு பூண்டும் போட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமே நல்லா வெந்துடும். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ பருப்பு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சுன்னா 2 விசிலில் வெந்துடும். கொஞ்சம் லேட்டாக ஊற போட்டனால பாதி ஊறினால நான் 3 விசில் வேக வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வேக வச்சுக்கோங்க. இப்போ வேக வச்ச இந்த பருப்பு எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வேகணும். இப்போ வேக வச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வேக வச்ச அதே ப்ரெஷர் பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கணும். எண்ணெய் சேர்த்தாச்சு. இப்போ இதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். பெரிய வெங்காயத்தில் 1/2 வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகட்டும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சின்னதாக 2 சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த டைமில் மட்டன் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மட்டனோட எலும்பு இதை நல்லா இந்த தக்காளி கூடவே சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வதங்க இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே இந்த மசாலாவும் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா அது 1 டீஸ்பூன், அப்புறம் சாம்பார் பொடி அது 1 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெயில் வதங்க தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தாளிச்சா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இந்த டைமில் தாளிச்சாக்கு தேவையான அளவு உப்பும் இதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா உப்பு அதிகமாகிடும். இப்போ இதே டைமில் கத்திரிக்காய், வாழைக்காய், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் உருளைக்கிழங்கு, வாழைக்காய் மட்டும் இது கூட நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வேகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துக்காதீங்க. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது கூட நம்ம மாங்காயும் சேர்த்துக்கலாம். மாங்காய் என்கிட்ட இருக்குது. பட் அது மாங்காய் மேங்கோ மாம்பழம் ஆயிடுச்சு, இனிப்பாக இருக்குது. இப்போ இதில் போட்டோம்னா எல்லாமே இனிப்பாயிரும், அந்த தாளிச்சா டேஸ்ட்டு வராது. அதனால் இப்போதைக்கு நான் உருளைக்கிழங்கு, கத்தரிக்காய், வாழைக்காய் தான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட்டு நான் கத்தரிக்காய் போட்டு ஒரு விசில் வைப்பேன். ஏன்னா கத்தரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு வேக லேட்டாகும். அதனால் ஃபஸ்ட்டு இதை ஒரு விசில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்தரிக்காய் போட்டு ஒரு விசில் நான் வச்சுடுவேன். இப்போ கொஞ்சமாக ஊற வச்ச புளி தண்ணி இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க, புளிப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு விசில் வச்சிடலாம்.
உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஒரு விசில் வெந்துருச்சு. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் போட்டு ஒரு விசில் வேக வச்சுட்டேன். இப்போ வேக வச்சுருந்த அந்த பருப்பையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை ஒரு நல்லா 2 கொதி வரட்டும். அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. பாருங்கள், பருப்பு காய் எல்லாம் நல்லா வேகணும். கொதிச்சு இந்த மசாலா எல்லாம் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. போக போக திக்காயிரும். இப்போ கொதி வரட்டும். தாளிச்சா இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி போட்டிருக்கலாம். இந்த டைமில் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது எங்கள் ஊர் சென்னை ஸ்டைல் தால்ச்சா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்காய் சோறு, நெய் சோறு, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.